Hi everyone, this is Dulasi. Welcome to Dulasi Tamil Vlogs. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோட 1 வீக் ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நியூ பேரண்ட் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாராலையும் கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்குன்னு மார்னிங் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா? மார்னிங் ரிலாக்ஸ்டா எந்திரிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் மொபைல்ல என்னென்ன வந்திருக்குன்னு செக் பண்றது, மொபைல் ஸ்க்ரோல் பண்றது, டீ காஃபி குடிக்கிறது, ரிலாக்ஸ்டா மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி எந்த ஒர்க்கையும் என்னால பண்ண முடியல. ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். பாப்பா அழுவாங்க, அவங்க எந்திரிக்கும் போது தான் நானும் எந்திரிப்பேன். சில நைட் பார்த்தோம்னா அவங்க தூங்கிருக்கவே மாட்டாங்க, 2-3 மணிக்கு தான் தூங்கிருப்பாங்க. ஆனா மார்னிங் அவங்க என்ன டைம்க்கு எந்திரிக்கிறாங்களோ அந்த டைம்க்கே நானும் எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபீட் பண்றது, ஆயில் மசாஜ் பண்றது, அவங்கள குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட ரொட்டீன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு டைம் இருந்தா வேணா நம்மளோட ரொட்டீன் அப்படிங்கிறத வந்து செய்யலாம். இந்த ஃபேஸ்ல எனக்கு இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா ரொட்டீன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எல்லா பேரண்ட்டுக்குமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்க பேபி நியூ பார்ன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எந்த மாதிரி ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். 30 டேஸ்க்குள்ளாரையுமே இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் எப்படியாவது எடுத்துடணும்னு நெனச்சேன். பட் நான் எடுக்கும்போது 38 டேஸ் ஆயிருச்சு. ஸோ என்ன ரீசன்னால என்னால எடுக்க முடியல அப்டின்னா, ஹஸ்பண்ட்க்கு லீவ் இல்ல. ஸோ இவங்களுக்கு லீவ் இருக்கும்போது தான் எடுக்கணும் அப்டிங்கிறதுனால தான் டிலே ஆயிருச்சு. இவங்க இருந்தாங்கன்னா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாம இவங்க ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்டிங்கிறதுனால, கண்டிப்பா இவங்க இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சேன். நாங்க இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட்காக நெறைய டிஃபரெண்ட்டா யோசிச்சோம். நெறைய பேர் ஒவ்வொரு தீம்ல பண்றாங்க. நம்ம எந்த தீம்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, மந்த்லி ப்ரொஃபஷனல வந்து என்னன்னா குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு யோசிக்கும்போது, ஆர்மி இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கமாண்டர் ஆர்மி தான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபோட்டோ ஷூட்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட பாப்பா பார்த்தோம்னா, ரொம்ப குட்டி பிள்ளையா இருந்தா. அதனால ட்ரெஸ் சூஸ் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆன்லைன்ல பார்த்தோம் அப்டின்னா, 6 மந்த் பேபீஸோட ட்ரெஸ் தான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இருக்கு அப்டிங்கிறதுனால, 6 மந்த் பேபியோட ட்ரெஸ்ஸ வாங்கி அவங்களோட சைஸ்க்கு நான் ஆல்டர் பண்ணேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட்க்கு அந்த பின்னாடி இருக்க பேக்ட்ராப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது இருக்குது. நாங்களே எடிட் பண்ணி தான் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிம்பா வந்து என்னன்னா சிங்கத்தோட பிக்சர் வச்சு. ஸோ மீதி இருக்கிற வந்து என்னன்னா திங்ஸ் எல்லாமே லோக்கல் ஷாப்ல எது எது கிடைக்குமோ அந்த ஃபிளாக்ஸ் இதெல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபுல் செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாக்கு வந்து என்னன்னா ட்ரெஸ் போட்டு விட்டோம். ஸோ அவங்களுக்கு உள்ளார ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலேயே தான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு விட்டணும். ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து என்னன்னா குத்தும் அப்படிங்கிற ரீசன்னால. ஸோ அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு டேவே பார்த்தோம் அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டுடியோ போய் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட, அந்த வந்து மொமெண்ட்ஸ் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த ட்ரெஸ் போட்டு நாங்க பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸ போட்டு விட்டுட்டு தங்கச்சி எல்லாரும் ஆர்மி உமன்க்கு சல்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸ போட்டோனே அவ கிராங்கியாவா ஒரு மாரி அழுவா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். பட் அவ அழுகவே இல்ல. லாஸ்ட் வரைக்கும் வந்து என்னன்னா ரொம்ப அமைதியா இருந்தா. ஃபிளாக் குடுத்தோம். ஃபிளாக புடிச்சுட்டோம். நல்லா கோஆப்பரேட் பண்ணாங்க. ஸோ நான் அவுட்புட்ட வீடியோவோட எண்டுல ஆட் பண்றேன். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்க வீட்டு ஆர்மி உமன்க்கு ஒரு சல்யூட்டுமே வந்து என்னன்னா பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேவே பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு பிளட் சுகரோட லெவல் எவ்வளோ இருக்கு அப்டிங்கிறத செக் பண்றதுக்காக போயிருந்தோம். பிரெக்னன்சி அப்ப கூட நார்மல் லெவல்ல இருந்துச்சு. ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ரொம்ப ஹையா போச்சு. ஸோ ஆஃப்டர் வந்து என்னன்னா 15 டேஸ் வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டேன் டெலிவரிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அத கன்டின்யூ பண்ணல. ஸோ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து டெஸ்ட் எடுக்க போயிருந்தேன். அது இல்லாம ஹெச்பியுமே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து என்னன்னா ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நெறைய பேத்துக்கு ஹெச்பியோட லெவல் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ எனக்கு 3 மந்த்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்க சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எவ்வளோ இருக்கு அப்டிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்மள நம்ம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் எடுத்திருந்தேன். சுகர் லெவல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் நார்மல் ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. ஹெச்பியுமே நார்மலா தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தோம் அப்படின்னா 4:00 போல பாப்பாக்கு டாக்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். அவளுக்கு கர்ரு கர்ருன்னு சவுண்ட் இருந்துச்சு. கோல்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அது இல்லாம கொஞ்சம் டவுட்ஸுமே இருந்துச்சு. அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம்.
ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனோனே பாப்பாக்கு வெயிட் செக் பண்ணாங்க. வெயிட் அரௌண்ட் 3.7 இருந்தாங்க. எஸ்பிஓடி இது எல்லாமே செக் பண்ணிட்டு டாக்டர் கன்சல்டிங் போகும்போது டாக்டர்ட்ட நாங்க கேட்டோம். இந்த மாரி கோல்டு இருக்குது, கரு கரு சவுண்ட் வருது. இது எல்லாமே நியூ பார்ன் ஸ்டேஜ்ல நார்மல் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேக்சின் ரெலவென்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருந்தோம். 6th வீக் வந்து வேக்சின் போடணும். ஸோ நான் பாப்பாக்கு வந்து என்னன்னா பிரைவேட்ல போடுறதா, கவர்மெண்ட்ல போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட கேட்கும்போது, நீங்க கவர்மெண்ட்ல போட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க பிரைவேட்ல கன்டின்யூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல அங்க கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ நீங்க கவர்மெண்ட்ல போடுறதே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் தான் வந்து என்னன்னா போயிருந்தேன். ஸோ எனக்கு அங்க ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் எப்பயும் போற பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல தான் வந்து வேக்சின் போடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க ஏரியாக்கு தான் போடுவோம். இந்த ஏரியாக்கு தான் நீங்க வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க போய் தான் நாங்க பாப்பாக்கு வேக்சின் போட்டோம். ஃபர்ஸ்ட் 3 வேக்சின் போட்டாங்க அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா. ரைட் ஹேண்ட்ல வந்து என்னன்னா ஒரு வேக்சின், அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்ல வந்து என்னன்னா போட்டாங்க 2 வேக்சின் மாத்தி மாத்தி. ஸோ ரைட்ல போடும்போது வந்து ஹேண்ட்ல போடும்போது ஒரே ஒரு கத்து கத்துனா அதோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல போடும்போது வந்து கொஞ்சம் அதிகமா அழுதாங்க. அழுதுட்டு அவ ஸ்டாப் ஆயிட்டா. வேக்சின் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே ஃபீவர் வரும் அப்படிங்கிறதுக்காக டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல்லயுமே ஃபீவர் வரும் அப்படிங்கிறதுக்காக பேராசிட்டமாலுமே குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 2 நாள் நார்மலா தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு. இந்த வீடியோவோட கன்டினியூஸாவே எங்களோட தல ஆடி செலிப்ரேஷனையுமே ஆட் பண்ணியிருக்கேன். வீட்ல அன்னைக்கு வெஜ் மெனு தான் இருந்துச்சு. வடை பாயாசம் தான் செஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு ஆடி 18 மட்டும் இல்லாம, அன்னைக்கு தாத்தாக்கு நினைவு நாளும் கூட. அதனால வந்து வெஜ் மெனு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்லயே மார்னிங்கே சாமி கும்பிட்டுட்டோம். காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பாடு வைக்க போனோம் அப்படின்னா, காக்கா வந்து எடுக்கிறதுக்கு பதிலா எங்க வீட்ல இருக்க காக்காவே அத எடுத்து சாப்பிட்டுட்டான். நான் இன்னைக்கு ஆத்துக்கு போறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்தேன். ஏன்னா, இன்ன வரைக்கும் நான் ஆடி 18க்கு வந்து ஆத்துக்கு போய் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா என்னோட தல ஆடிக்கு தான் வந்து என்னன்னா போறேன். அம்மாவும் சொல்லிக்கிட்டு தான் வந்தாங்க. நானும் என்னோட தல ஆடிக்கு போனது தான். அதுக்கப்புறம் போகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க ஏர்லியராவே கிளம்பிறணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பாப்பா வச்சுட்டு சீக்கிரம் கிளம்ப முடியல. 4 மணி போல தான் வந்து என்னன்னா இங்க இருந்தே கிளம்பணும். லேட் ஆக ஆக ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். சேம் நாங்க நினைச்ச மாரியே வந்து என்னன்னா ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு. சாமி கும்பிடுறதுக்கு கூட இடம் இல்ல. நானு, தமிழ், தங்கச்சி 3 பேரும் போட்டோ எடுத்துட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தோம். நானு, தங்கச்சி, ஹஸ்பண்ட், அம்மா, பாப்பா மட்டும் கார்ல போனோம். இன்னொரு சிஸ்டரும், அப்பாவும் வந்து என்னன்னா வண்டியில வந்தாங்க. எத்தனையோ டைம் அந்த காவேரி பிரிட்ஜ நாங்க கிராஸ் பண்ணி போயிருப்போம். அப்பலாம் கூட அவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா இருக்காது. அன்னைக்கு பார்த்தோம் அப்டின்னா, தண்ணி நெறைய போயிட்டு இருந்துச்சு. அது இல்லாம நெறைய பேர் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்க. அன்னைக்கு பார்த்தோம்னா, எங்களுக்கு சாமி கும்புறதுக்கு கூட இடம் இல்ல. அங்க ஆத்துல இருக்க தண்ணிய வந்து எல்லார் மேலயும் தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோல் வச்சு வந்து என்னன்னா, எல்லார் மேலயும் வந்து தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க போன டைம் பார்த்தோம் அப்படின்னா, சாமி கும்புறதுக்கு கூட இடம் கிடைக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எப்படியோ ஒரு கொஞ்சோண்டு இடம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துலயே இலை போட்டு சாமியுமே வந்து கும்பிட்டுட்டோம். ஸோ போன வேளை கல்யாண மாலை ஆத்துல போடணும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே பண்ணிட்டோம். சோ அங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நியூவா ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் போடுற மாலையும் போய் ஆத்துல வந்து குப்பை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரிகார்ட் மாரி கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளயே தான் எல்லா மாலையுமே கலெக்ட் ஆச்சு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோஸ் நானு, தமிழ், பாப்பா எல்லாரும் எடுத்தோம். அது மட்டும் இல்லாம சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்துமே எடுத்தோம். ஆடி ஸ்பெஷலான அரிசிய அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டோம். அங்க இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா குடுத்தோம். உங்களோட தல ஆடி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. எங்களோட தல ஆடி செலிப்ரேஷன் ரொம்பவே என்ஜாய் பண்ற மாரி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ சோ மச்.